ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. முல்லை பெரியாறு அணையில் புதிய கண்காணிப்பு குழு 7ஆம் தேதி ஆய்வு. நடிகையுடன் சமரசத்திற்கு வாய்ப்பில்லை என சீமான் திட்டவட்டம். ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் நியமிப்பது சமூக அநீதி என அன்புமணி. மீனவர் பிரச்சனையை தீர்க்க வேண்டியது மத்திய அரசின் கடமை என மு.க. ஸ்டாலின். இது பத்தின விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முல்லை பெரியாறு அணையில் புதிய கண்காணிப்பு குழு 7ஆம் தேதி ஆய்வு. கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள முல்லை பெரியார் அணை மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் 14,707 ஏக்கரில் இருபோக நெல் சாகுபடி நடைபெற்று வருகிறது. மேலும் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் உள்ளது. அணையில் நடைபெறும் பராமரிப்பு பணிகளை கண்காணிப்பதற்கு உச்சநீதிமன்றத்தின் பரிந்துரையின்படி மத்திய நீர்வள ஆணையர் தலைமை பொறியாளர் ராகேஷ் காஷ்யப் தலைமையில் மத்திய கண்காணிப்பு குழு இருந்தது. ஆண்டுதோறும் அணை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அங்கு நடக்க வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கி வந்தது. கடந்த ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி அணையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 2022ஆம் ஆண்டு எர்ணாகுளத்தை சேர்ந்த ஜோசப் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் 12 மாதத்திற்குள் முல்லை பெரியார் அணையை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என மத்திய நீர்வள கமிஷன் பரிந்துரை செய்தது. கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் முல்லை பெரியார் அணை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே பராமரிப்பு பணிக்காக அமைக்கப்பட்டிருந்த மத்திய கண்காணிப்பு குழு, துணை கண்காணிப்பு குழு ஆகியவை கலைக்கப்பட்டது. புதிதாக தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் அனில் ஜெயின் தலைமையில் 7 பேர் கொண்ட கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவில் தமிழக அரசு சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலர் மணிவாசன், காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன், கேரள அரசு சார்பில் கூடுதல் தலைமை செயலர் விஸ்வாஸ், கேரள நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் மற்றும் 2 தொழில்நுட்ப வல்லுநர்கள் என 7 பேர் உள்ளனர். புதிதாக அமைக்கப்பட்ட இந்த குழு வருகிற 7ஆம் தேதி அணை பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. மெயின் அணை, பேபி அணை, ஷட்டர் பகுதிகள், நீர்க்கசிவு கேலரி உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டு அன்றைய மாலை குமுளியில் உள்ள பெரியாறு அணை கண்காணிப்பு அலுவலகத்தில் 2 மாநில அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. முல்லை பெரியாறு அணையில் நீர்மட்டம் 115.20 அடியாக உள்ளது. 97 கன அடி நீர் வருகிறது. அணையில் இருந்து தமிழக பகுதிக்கு 40 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. 1763 மில்லி கன அடி நீர் இருப்பு உள்ளது. வைகை அணையின் நீர்மட்டம் 61.01 அடியாக உள்ளது. 234 கன அடி நீர் வருகிறது. மதுரை மாநகர குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக 722 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. 3821 மில்லி கன அடி நீர் இருப்பு உள்ளது. மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் 35.20 அடியாக உள்ளது. வரத்து இல்லாத நிலையில் 45 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் 73.14 அடியாக உள்ளது. வரத்து இல்லாத நிலையில் 3 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. சண்முகா நதி அணை 1.2, மஞ்சளாறு அணை 1 மில்லி மீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. நடிகையுடன் சமரசத்திற்கு வாய்ப்பில்லை என சீமான் திட்டவட்டம். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி சீமான் தன்னுடன் உறவு வைத்துக் கொண்டதாக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடிகை விஜயலட்சுமி கடந்த 2011ஆம் ஆண்டு புகார் அளித்தார். புகாரின் பேரில் சீமான் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த வழக்கு ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணை கடந்த 17ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது கற்பழிப்பு வழக்கை ரத்து செய்ய என்றும் இந்த வழக்கை 12 வாரத்துக்குள் போலீசார் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஏற்கனவே இந்த வழக்கு திரும்ப பெறப்பட்ட நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் வழக்க தொடர்ந்துள்ளனர். சீமான் மற்றும் நடிகை தரப்பு பரஸ்பரம் பேசி முடிக்க வேண்டும். இடைப்பட்ட காலத்தில் செட்டில்மெண்ட் வழங்குவது குறித்து இருதரப்பும் பேசி முடிவெடுக்க வேண்டும். மேலும் நடிகையின் பாலியல் புகார் தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து சீமான் கருத்து தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், நாம் தடை கேட்டு இருக்கிறோம், அதன் பிறகு வழக்கு முடித்து வைப்பது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். உயர்நீதிமன்றத்தில் இதே கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். இது ஆதாரமில்லாத அவதூறு வழக்கு என்று பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் நன்றாக தெரியும். நானே தான் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்திருந்தேன். இதனை 15 ஆண்டுகளாக இழுப்பது நல்லதல்ல. இதனால் தான் நானே அந்த வழக்கை கொடுத்தேன். இந்த வழக்கை விசாரித்தால் இது முழுவதும் பொய், அவதூறு, திட்டமிட்டு பரப்பப்பட்ட பழி. இந்த இடைக்கால உத்தரவை நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து சட்டப்படி இந்த விவகாரத்தை எதிர்கொள்வோம். உடன்பாட்டுக்கு வாய்ப்பும் இல்லை, அதற்கு தேவையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மீனவர் பிரச்சனையை தீர்க்க வேண்டியது மத்திய அரசின் கடமை என முதல்வர் ஸ்டாலின். நாகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது அவர் கூறியதாவது: 10 ஆண்டுகளில் தமிழக மீனவர்கள் 3000த்திற்கும் மேற்பட்டோர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்பொழுது கைது செய்யும் மீனவர்களுக்கு இலங்கை கடற்படை அபராதமும் விதிக்கிறது. மீனவர்கள் கைது செய்யப்படுவது காலங்காலமாக தொடர முடியாது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் படகுகளை விடுவிக்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக மீனவர்களின் நலனை நிலைநாட்டும் வகையில் உறுதியான நடவடிக்கை தேவை. மீனவர்களின் மீன்பிடி படகுகளையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். மீனவர் பிரச்சனையை தீர்க்க வேண்டியது மத்திய அரசின் கடமை. ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் தமிழக அரசு போராடி கொண்டுதான் இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்கள், செவிலியர்களை நியமிப்பது சமூக அநீதி என அன்புமணி. அரசு மருத்துவமனைகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்கள், செவிலியர்களை நியமிப்பது சமூக அநீதி என்றும் நிரந்தர அடிப்படையில் நியமனம் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சென்னை கொளத்தூரில் தமிழக அரசால் புதிதாக திறக்கப்பட்டுள்ள பெரியார் அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் கூட புதிதாக நியமிக்கப்படவில்லை என்றும், அங்கு மருத்துவம் அளிப்பதற்காக மாதம் ரூபாய் 60,000 ஊதியத்தில் 35 மருத்துவர்கள், ரூபாய் 18,000 ஊதியத்தில் 156 செவிலியர்கள் உள்ளிட்ட 266 மருத்துவ பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் அதிர்ச்சி அளிக்கிறது. மருத்துவமனைகளை உருவாக்கும் அரசு அதற்கு தேவையான மனித வளங்களை ஏற்படுத்த மறுப்பது கண்டிக்கத்தக்கது. சென்னை கொளத்தூரில் ஏற்கனவே இருந்த மருத்துவமனை தான் இப்பொழுது பெரியார் மருத்துவமனை என்ற பெயரில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு பல்வேறு புதிய மருத்துவர்கள் பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றிற்கு புதிய சிறப்பு மருத்துவர்கள் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கு ஏற்கனவே பணியில் இருந்த மருத்துவர்களை தவிர புதிய சிறப்பு மருத்துவர்கள் நியமிக்கப்படவில்லை. மாறாக பிற மருத்துவமனைகளில் இருந்து சிறப்பு மருத்துவர்கள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருப்பதால் அவர்கள் ஏற்கனவே பணியாற்றிய மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறைகள் ஏற்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை 2023ஆம் ஆண்டில் திறக்கப்பட்ட போதும் அங்கு புதிய மருத்துவர்கள் நியமிக்கப்படவில்லை. சிறப்பு மருத்துவர்கள் அனைவரும் பிற மருத்துவமனைகளில் இருந்துதான் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டனர். இப்போதும் கூட அங்குள்ள தலைமை மருத்துவ அதிகாரிகள் தொடர்ந்து 24 மணி நேரம் பணி செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். இதற்கு காரணம் போதிய மருத்துவர்கள் இல்லாததுதான். ஒரு மருத்துவரால் தொடர்ந்து 24 மணி நேரம் பணி செய்ய முடியாது. அவ்வாறு பணி செய்தால் அவர்களால் முழுமையான திறனை வெளிப்படுத்தவும் முடியாது. அதற்கெல்லாம் மேலாக இது மனித உரிமை மீறலும் ஆகும். புதிய மருத்துவமனைகளை ஏற்படுத்துவது என்பது கட்டிடங்களை கட்டி எந்திரங்களை பொருத்துவது மட்டுமல்ல, மருத்துவமனைகளுக்கு மனித வளம்தான் மிகவும் முக்கியமானது ஆகும். சாதனை செய்து விட்டதாக கணக்கு காட்டிக் கொள்வதற்காக மருத்துவமனைகள் கட்டிவிட்டு அவற்றிற்கு பிற மருத்துவமனைகளில் இருந்து மருத்துவர்களை இடமாற்றம் செய்தால் எந்த மருத்துவமனையிலும் மக்களுக்கு முறையான சேவை கிடைக்காது என்பதை அரசு உணர வேண்டும். அது மட்டுமின்றி மருத்துவ சேவையில் பொறுப்புடைமை மிகவும் அவசியமாகும். மருத்துவர்களை தற்காலிகமாகவோ ஒப்பந்த அடிப்படையிலோ நியமித்தால் பொறுப்புடைமையை ஏற்படுத்த முடியாது. எனவே மருத்துவம் பணியாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமிப்பது இல்லை என்று தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நிரந்தர அடிப்படையில் மட்டுமே மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.